மருத்துவர்கள், ஓட்டுநர்கள், தீ அணைப்பு படையினர், ஆசிரியர்கள், காவலர்கள், படை தளபதிகள், இவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் பொதுவா இருக்குது. அது என்ன தெரியுமா? இவங்க எல்லாரும் மக்களுக்கு உதவி செய்யறாங்கன்னு சொல்றீங்களா? சரி, நீங்க சொல்றது சரிதான். வேற இவங்களுக்கெல்லாம் அதிகாரம் இருக்குதுன்னு சொல்றீங்களா? அதுவும் சரிதான். ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் இவங்களுக்குள்ள பொதுவா இருக்குது. அது எதுனா, இவங்க எந்த பாரபட்சமும் பார்க்காம மக்களுக்கு உதவி செய்யறாங்க. ஜாதி மதம் பாக்குறதில்ல, ஆணா பெண்ணான்னு பார்த்து உதவுறதில்ல. அவங்க கடந்த கால வாழ்க்கைய பற்றி தெரிஞ்சுக்கிட கூட இவங்க விரும்புறதில்ல. இந்த குறிப்பிட்ட நபருக்கு உதவணும், அது ஒண்ணுதான் அவங்க குறிக்கோள். இப்படிப்பட்டவங்களுக்காக நாம எப்பவும் நன்றியுள்ளவங்களா இருக்கணும். எந்த வீட்டுல திருடு போனாலும் ஜாதி மதம் பார்க்காம ஓடி வரும் காவலர்கள், எந்த பாகுபாடும் பார்க்காமல் அறிவை கொடுக்கும் ஆசிரியர்கள், பலவிதமான மக்கள் வாழும் நாட்டுக்காக தன் உயிரையே பணயம் வைத்து போராடும் போர் வீரர்கள், இவங்க எல்லாரும் நம்முடைய நன்றிக்குரியவங்க. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். நீங்க ஒரு கால் டாக்ஸி புக் பண்றீங்க. டிரைவர் உங்களை போன் பண்ணி கூப்பிட்டு உங்க பேரு முகவரி வாங்குறாரு. அதோட உங்க ஜாதி மதத்தையும் கேட்டுட்டு, நாம அவருடைய ஜாதி மதத்தை சார்ந்தவங்களா இல்லாட்டி அல்லது அவருக்கு பிடிக்காத ஜாதி மதத்தை சார்ந்தவங்களா நாம இருந்தா அவரு நான் வரமாட்டேன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? இப்படியே ஒரு டாக்டரோ போலீஸோ தீயணைப்பு படைய சேர்ந்தவரோ சொன்னா எப்படி இருக்கும்? இந்த நேரத்துல நம்ம படைச்சவரை நான் நன்றியோட நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிரை நமக்காக சிலுவையில துறந்தப்போ எந்த பாகுபாடும் பார்க்கல. எந்த ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டும் அவர் மரணத்தை ருசி பார்க்கல. நம்ம எல்லாருக்காகவும் அவர் தம்முடைய உயிரை விட்டாரு. மிக பிரசித்தமான இந்த வேத வசனத்தை சொல்றேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவனோ அப்படிங்கிற வார்த்தைய பாருங்க. விசுவாசிக்கிற எல்லாரும் இதுல அடங்கிருவோம். யோசிச்சு பாருங்க, நீங்க ஜாதி மதம் பேதம் பாக்குறவங்களா? இனிமேலாவது மனுஷங்களா நேசியுங்க.